அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ரியா எனும் சிறிய இணை வைப்பு. யார் பிறருடைய மன குளிர்ச்சிக்காக ஒரு நல்ல அமலை செய்தாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த கூலியும் கிடைக்காது. மாறாக யாருக்காக அந்த அமலை செய்தாரோ அவரிடத்தில் சென்று கூலி வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு ஒன்றும் கிடைக்காத நிலை ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் தீர்ப்பு வழங்கப்படும் போது பிறருக்காக அமல்களை செய்தவரை நோக்கி அல்லாஹ் கூறுவான், யாரிடம் உங்கள் செயல்களை காட்டுவதற்காக செய்தீர்களோ அவர்களிடம் சென்று ஏதாவது கூலி உண்டா என்று பாருங்கள். நூல் அஹமத் 23636. மறுமையில் அல்லாஹ் விளம்பரப்படுத்துவான். ஜுந்துப் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்றேன். அப்போது அவர்கள், யார் விளம்பரத்திற்காக நற்செயல் புரிகிறாரோ அவருடைய நோக்கம் பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் விளம்பரப்படுத்துவான். யார் முகஸ்துதிக்காக நற்செயல் புரிகிறாரோ அவரை அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் என்று கூறியதை கேட்டேன். நூல் புகாரி 6499. விளம்பரத்திற்காகவோ முகஸ்துதிக்காகவோ ஒரு நல்ல அமலை இவ்வுலகில் செய்கிறாரோ அவருடைய கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் மறுமையில் அம்பலப்படுத்துவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். மறுமையில் இறைவனுக்கு சஜிதா செய்ய முடியாது. எந்த மனிதருக்கெல்லாம் தன்னுடைய தொழுகை மற்றும் நல்ல அமல்களை முகஸ்துதிக்காக செய்கின்றானோ அவனால் மறுமையில் அல்லாஹ்வுக்கு சிரவணக்கம் சஜிதா செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம் இறைவன் காட்சி அளிப்பதற்காக திரையை அகற்றி தன் காலை வெளிப்படுத்தும் அந்த மறுமை நாளில் இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு ஆணும் இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு பெண்ணும் அவனுக்கு முன்னால் சிரவணக்கம் சஜிதா செய்வார்கள். முகஸ்துதிக்காகவும் மக்களின் பாராட்டை பெறுவதற்காகவும் இவ்வுலகில் தொழுது சஜிதா செய்து வந்தவர்கள் மட்டுமே எஞ்சி இருப்பார்கள். அப்போது அவர்கள் சஜிதா செய்ய முற்படுவார்கள். ஆனால் அவர்களது முதுகு குனிய முடியாதவாறு ஒரே கட்டை போல் மாறிவிடும். அறிவிப்பவர் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 4919. எனவே ரியா எனும் மிக மோசமான தீய எண்ணம் சாதாரண முஸ்லிம் முதல் மார்க்க அறிஞர்கள் வரை எல்லோரிடத்திலும் ஏற்படக்கூடிய ஒன்றாகும். இந்த தீமையில் நாம் விழுந்துவிட்டால் என்னதான் அதிக அளவுக்கு நன்மைகள் செய்தாலும் அதனால் மறுமையில் கூலி கிடைக்காது என்பதை நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளும் தெளிவாக எச்சரிக்கின்றது. எனவே இந்த அறிவுரைகளை நம் மனதில் நிறுத்தி கொண்டு இந்த ரியாவை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.